காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க நலம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் நிறைய விளக்குகள் பத்தி சொல்லியிருக்காங்க, நிறைய பூஜை முறைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. நம்மளே அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனா நானே இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம் இந்த நந்தா விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அப்படின்னா என்ன, இது எதற்காக பயன்படுத்தலாம்? நந்தா விளக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று உண்டானது கிடையாது. ஆதி காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, அகண்ட தீபம்னு சொல்லுவாங்க. அகண்ட தீபம், நந்தா விளக்கு, இப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது இங்கே தமிழகத்திலே பல கோயில்களில் இருக்குது நந்தா விளக்கு அப்படிங்கிறது. ஷீரடி சாய்பாபாவுடைய கோயில் ஷீரடியில் இருக்கிற இடத்துலையும் நந்தா விளக்கு இருக்குது. என்ன அது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அணையா தீபம். அதுக்கு பேர் தான் நந்தா விளக்குன்னு சொல்கிறது. அகண்ட தீபம் அணையாது. இப்போ ஏற்றி வச்சோன்னா 10 வருஷம் ஆனாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அணையாமல் பார்த்துக்குவாங்க. அதுதான் அனுக்கிரகம், ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. உருளின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேரளா உருளின்ட்டு. சில பெரிய ஹோட்டல், சில பெரிய கடைகள் வாசலில் தெரியுமா, அந்த பூவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க தண்ணி ஊற்றி. அதே மாதிரி சின்னதில் இருக்குது, உருளி இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி அதில் விளக்கேற்றலாம். ஸோ இந்த விளக்குக்கு திரிய சைடில் சாய்ச்சி வைக்கிறோம் இல்லையா, அது என்ன ஆகும், எரிய எரிய எண்ணெய் கீழே வேற சொட்டும். அதுக்கு சென்டராக வைக்கிறதுக்கு திரி மூக்குன்னு இப்போ வந்துடுச்சு. காக்கா மூக்குன்னுவாங்க, இல்லை திரி மூக்குன்னுவாங்க. அதில் வெரைட்டியாக வந்துடுது. அதில் திரி போட்டு சென்டராக வச்சு ஏற்றினோம்னா எண்ணெய் நிறைய இருக்கும், ஆழம் கம்மியாக இருக்கணும். உதாரணத்துக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா, சாப்பிட்ற தட்டு இருக்குல்ல, சாப்பிட்ற தட்டு அகலமாக இருக்கும், ஆழம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கற்பனையில் ஏதாவது தயார் பண்ணிக்கோங்க. எந்த பாத்திரம் வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன் இன்னும் கேட்டால் பித்தளை தட்டு கூட வாங்கிக்கலாம், சின்ன சைஸ் தட்டு. எண்ணெயை ஊற்றி நடுப்புற அந்த திரிமுக வச்சோம்னா எண்ணெய் சீக்கிரத்தில் குறையவே குறையாது, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது இல்லைன்னா மடக்குன்னு சொல்லிட்டு இந்த மண்பாண்டம், இந்த அகல் இருக்குல்ல, அதே மாதிரி பெரிய அகல் மாதிரி பெருசாக இருக்கும். இந்த கல்யாண வீட்டுங்களெல்லாம் கல்யாணத்தில் வச்சுருப்பாங்க பானை, 2 பானை வச்சு அதுக்கு மேலே அந்த மடக்கை வச்சுருப்பாங்க. அதுலேயும் ஏற்றலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆழம் கம்மி, அகலம் பெருசு, இவ்வளோ தான். அதில் திரி எந்த பக்கம் போடலாம். நடுப்புற வச்சோம்னா இன்னும் விசேஷம். வச்சு ஒரு கனமான திரியை போட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றினோம்னா இன்னும் விசேஷம். இதுதான் அகண்ட தீபம். அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், சீக்கிரம் எண்ணெய் குறையாது. இப்போ இதில் இன்னும் பலன் எனக்கு நிறைய வேணும். என்ன பலன் வேணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதிகமாக எல்லாரும் ஆசைப்படுறது, எங்களுக்கு என்னங்க பணம் தாங்க தேவைன்னுவாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் எங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது, அது சரியாகணும்னுவாங்க. இந்த 2. சில பேருக்கு கல்வி, சில பேருக்கு ஐயோ இதெல்லாம் விட எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கா ஒன்று ஒன்றா ஏற்ற வேணாம். இந்த மாதிரி வச்சுட்டு நான் சொல்கிற பொருளை எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டோம்னா இந்த பலன்களெல்லாம் அது கொடுக்கும். என்னென்னா சோழி தெரியுமா, அந்த சோழி ஒரு 10 சோழி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும். அது ஒன்றுமே ஆகாது, 10 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தாமரை மணி விதைன்னு ஒன்று, தாமரை மணி விதைன்னு நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும். அது வேணும், விலை கம்மி தான், ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கும், 10 20 ரூபாய்க்கெல்லாம் நிறைய கிடைக்கும். அது ஒரு 10 வாங்கி போடணும், அது மிதக்கும், உள்ளே போகாது, எண்ணெய்க்குள்ளே போகாது. இது போட்டுக்கலாம். இந்த 2 விஷயம். இதுக்கப்புறம் சந்தன கட்டை இல்லை சந்தன சக்கை, அதை வாங்கி இதை அந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டலாம். அந்த கிண்ணம் தான் பெருசாக இருக்கேன், இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளி காயின்னு அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம், இது போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் அதிமதுரம், அதை அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். இது பவழம் தெரியுமா, பவழம் முத்துன்னு சொல்லுவோமே, அதை வாங்கி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது எல்லாமே இந்த எண்ணெய்க்குள்ளே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழம்புல இவ்வளோ காய்கறியாக இருக்குமே, அந்த மாதிரி இவ்வளோ பொருளுங்க. இது எல்லாமே ஈஸியாக கடையில் கிடைக்கிற பொருள் தான். ஓகே, இது நம்ம மாற்றம் பண்ணணுமா, இல்லை இது இப்படி போட்டால் அப்படியே இருக்கலாம்? இல்லை, சொன்ன எந்த பொருளுமே கெட்டும் போகாது, கரைஞ்சும் போகாது. ஒரு 3-4 மாதம் கழிச்சு எண்ணெய்லாம் கசடாயிடும், கொஞ்சம் அழுக்கெல்லாம் சேர்ந்துடும். அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் சுத்தமாக அலம்பிட்டு எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு பாத்திரத்தை திரும்பி அலம்பிட்டு திரும்பி எல்லாத்தையும் வச்சு இதே பொருளை திரும்பி உள்ளே போட்டுடலாம். எதுவுமே கெடுற பொருள் கிடையாதுல்ல. இப்படி வச்சு விளக்கேற்றினா இதில் நம்ம போட்ட பொருள்லாம் அந்த எண்ணெயில் ஊறும். அந்த எண்ணெயிலேருந்து இந்த விஷயங்கள் நமக்கு பிரகாசிக்கும். இதில் கூடுதலாக நம்ம ஊற்றுற எண்ணெயில் கொஞ்சம் நெய் கலந்துக்கிறது நல்லது, தேங்காய் கலக்கிறது நல்லது. எல்லாத்தையும் தாண்டி அதிசயமாக ஒரு விஷயம் இருக்குது. தேன் இருக்குல்ல, தேன் ஒரு 10 சொட்டை ஊற்றிடணும் அதில் எண்ணெயில். அந்த குடும்பம் அத்தனை சுபிட்சத்துக்கு வரும். கடவுள் ஏற்றுக்கொண்ட ஒரு எச்சில் பிரசாதம் எதுன்னா தேனை தான். அதுக்கு பெரிய கதைகள்லாம் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். அதனால் அதையும் அதில் கலந்துட்டு விளக்கேற்றிட்டு வந்தால் அந்த குடும்பம், இன்றைக்கி உதாரணத்துக்கு இப்போ நமக்கு வருது, இப்போ ஒரு நல்ல நாள், இப்போ வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையோ அல்லது ஒரு பௌர்ணமியோ ஏதோ ஒரு நல்ல நாள் அன்றைக்கி அவங்க அதை ஆரம்பிக்கணும்.
அப்போ அது ஆரம்பிக்கணும்னா சட்டுன்னு ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கணும். ஒரு முகூர்த்த நாளா பார்த்து அந்த விளக்க ஏத்தணும். ஃபர்ஸ்ட்டு ஏத்துறது. ஏத்துனோம்னா, அடுத்த ஆண்டுகளுக்கெல்லாம் அவங்க வீட்ல மாற்றம் இருக்கும். சரி, இத நம்ம இப்ப கிளீன் பண்ணும்போது, அன்னைக்கு விளக்கேத்துற முறை எப்படி இருக்கும்? இல்ல அது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம இது இது மேல ஒரு பற்று வந்துடுச்சு அப்டின்னா, ஒரு சின்ன விளக்க ரெடி பண்ணி, இந்த திரிய அப்படியே எரியிறம்போதே அதில எடுத்து மாத்திட்டு இத கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணிட்டு திரும்பி எடுத்து இதில மாத்திக்குவாங்க. இவ்வளோதான் விஷயம். அதில திரி மாத்தணும்னா ஒரு திரியில பத்த வச்சுட்டு ஒரு திரிய எடுத்துருவாங்க. இவ்வளோதான். அது அது மேல பற்று வந்துட்டா அவங்களுக்கு ஐடியா வந்துரும். ஆனா இத ஜாக்கிரதையா செஞ்சுக்கணும். இது எந்நேரமும் எரியணும். எண்ணெய ஊத்தி வச்சுட்டா ஒரு தினம் ஒரு நாள் ஒரு வாட்டி ஊத்துனாலுமே 24 மணி நேரம் ஏறும். இப்ப சில பேருக்கு டவுட் இருக்கும். நாங்க வெளியூர் போறோம். இப்ப என்ன பண்றது? அப்படின்னுவாங்க. எரியிற வரைக்கும் எரியட்டும். வெளியூர் போம்போது ஒண்ணும் பண்ண முடியாது. யாரும் இல்ல வீட்ட பூட்டிட்டு போறோம்னா பரவால்ல. அணைஞ்சிரும். வந்தவுடனே திரும்பி ஏத்திங்க. பெண்கள் மாதவிலக்குன்னு ஏற்கனவே கேட்டுட்டோம். மென்சஸ் டைம் வந்தா என்ன பண்றது? பெண்கள் தான் பண்றாங்கன்னா, அது பாட்டு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். இருக்கிறவங்க யாராவது எண்ணெய ஊத்தலாம். அவ்வளோதான். இன்னொன்னு பெண்கள் மாதவிலக்கு நேரத்தில இந்த விளக்கு எரியலாமா? அப்படின்னா இது கணக்கே கிடையாது. ஏன்னா இத செய்யறது வீட்ல. வீட்ல செய்யும்போது பெண்களுக்கு இதெல்லாம் உண்டுன்னு இயற்கையான ஒரு விஷயம்ன்னும்போது இது தப்பும் கிடையாது. பசங்க யாராவது இருக்காங்க, கணவர் இருக்காருன்னா, அவர் எண்ணெய மட்டும் கொஞ்சம் கூடுதலா ஊத்தி வச்சுட்டு போனா, பசங்க ஊத்திட்டு போதுங்க. அவ்வளோதான். ஆனா அது எரிஞ்சிட்டு இருக்கலாம். அதனால ஒண்ணும் கிடையாது. இந்த விளக்க சாமி ரூம்லயும் வைக்கலாம், ஹால்லயும் வைக்கலாம். சரி சில பேர் சொல்லுவாங்க, இல்ல எனக்கு கிச்சனோட சேர்ந்து சாமி ரூம் இருக்கு. எங்க வீட்ல அவ்வளோதான் வசதினாலும் எங்கனாலும் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வைக்கும்போது நான்வெஜ் சமைக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது தீட்டு, கணவன் மனைவி இல்லற விஷயமா இருக்கட்டும், அல்லது நான் வெஜிடேரியன் விஷயமா இருக்கட்டும், இல்ல இறந்தவர்கள் யாரோ தெரிஞ்சவங்க இறந்து போயிட்டாங்க, ரிலேஷன் இறந்து போயிட்டாங்கன்றதும் பார்க்க வேணாம். இது ஜென்மாந்திர கால விளக்கு. இதுக்கு இன்னொரு பேர் ஜென்மாந்திர கால விளக்குன்னு சொல்லுவாங்க அப்போ. அதனால இதுக்கு எந்த தோஷமும் கிடையாது. இது பாட்டு இது எரிஞ்சிட்டு இருக்கலாம். அது பாட்டு அது நடந்துகிட்டே இருக்கலாம். எதுக்கும் இது கிடையாது. எதுக்கும் தோஷமும் ஆகாது இது. வீட்ல நல்லது கெட்டதுனாலும் பரவால்ல. எதுக்குமே இது கிடையாது. ஏன்னா இத பத்தி நான் ஏற்கனவே பேசி போட்டுருக்கனால நெறைய கமெண்ட்ல கேட்டிருந்ததோடைய அடிப்படையில பேசுறேன். கணவன், மனைவி நாங்க ஒண்ணா இருப்போமே, இது இது உள்ள எரிஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஒரு தீட்டு சம்மந்தம் இல்ல. ஒரு வீட்ல யாரோ இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ அந்த தீட்டு அது சொல்லுவாங்க. ஒரு 3 நாள், 16 நாள் அந்த காரியம் வரைக்கும் பங்காளி இறந்து போயிட்டான். அப்படின்னா விளக்கேத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இது கிடையாது. ஏன்னா இது வருடாந்திரம். நீ அப்பப்போ ஏத்துறதா ஏத்தக்கூடாது. இத நீ நிறுத்தவே வேண்டாம். எங்க போனாலும் சரி. ஒரே ஒரு விஷயம் குறிப்பு மட்டும் குடுப்பேன். இத கவனமா பார்த்துக்கணும். அதாவது எந்நேரமும் எரியுறதுன்றனால நீங்க அதுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும் அந்த இடத்துல. நெருப்பு இல்லையா, வேற எங்கேயும் பட்டுறக்கூடாது. சேஃப்டியா பார்த்து ஏத்துனீங்கன்னா நல்லது. வெறும் நல்லது கிடையாது. பணம், பொருள், செல்வம், கௌரவம். குடும்பத்துக்கு கௌரவத்த குடுக்கும். அரசு பதவிய குடுக்கும். அதிகாரத்த குடுக்கும். இதெல்லாம் இந்த விளக்கு குடுக்கும். அதனால அந்த மாரி இந்த விளக்குக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சுட்டா போதும். அந்த குடும்பம் அத்தனை சுபிட்சங்கள் வரும். அதாவது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வற்றாத அதுல அந்த எண்ணெய் வத்தக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம். அந்த எண்ணெய் வத்தாத வரைக்கும் இவர்களுக்கு வஸ்திரம்னா துணி வத்தாது. துணிக்கு குறையே இருக்காது. அன்னத்துக்கு குறை இருக்காது. பார்வைக்கு குறை பார்வை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதாவது கண்ணுக்கு கேடு இருக்காது. பார்வைக்கு குறை இருக்காது. இதெல்லாம் குறை இருக்காது. தனதானியத்துக்கு குறை இருக்காது. தனதானியம்னா தெரியுமா? காசு, சாப்பாடு இதுக்கும் குறை இருக்காது. அதனால தான் இன்னைக்கும் பல கோயில்கள்ல இந்த அகண்ட தீபம், இல்ல நந்தா தீபம், ஜென்ம தீபம் அப்படிலாம் சொல்லப்படுறது உண்டு. எவ்வளோ நேரம் எரியுதோ அந்த அளவுக்கு கடாட்சங்கள் பெருகும். இப்ப நீங்க சொன்ன விளக்குகள் எல்லாம் கோயில்ல சொன்னீங்க. வீட்ல இந்த மாதிரி தீபத்த நம்ம ஏற்றி வைக்கலாமா? இந்த தீபம் அதாவது நந்தா தீபம் இல்ல அகண்ட தீபம் இத ஏத்துறத பத்தி அதோடைய பலாபலன்கள் என்ன தெரியுமா? குடும்பத்துல எந்நேரமும் சுபிட்சம் இருக்கும். சுபிட்சம் நல்லா இருக்கும். அதாவது இயற்கை விதிகள்ன்றத சேர்க்க வேண்டாம். அத தாண்டி சீக்கிரத்துல கஷ்டம் வராது. சீக்கிரத்துல மன வருத்தம் வராது. குடும்பம் சுபிட்சமா இருக்கும். சந்தோஷம் நிலைக்கும். அந்த இடத்துல விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா சந்தோஷம் நிலைக்கும். பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, சாப்பிடும்போது கரண்ட் ஆஃப் ஆயிட்டா சாப்பிடாதீங்கன்னுவாங்க. இருட்டுல சாப்பிடக்கூடாது. வெளிச்சம் பிரதானம். வெளிச்சம் இல்லைன்னா எந்த காரியமும் இல்ல. வெளிச்சத்த தான் நம்ம தெய்வமாவே கும்பிடுறோம் சூரிய பகவான. அப்புறம் நைட்ல ஆனா அக்னிய கும்பிடுறோம். இதுக்கு 2த்துக்குமே அக்னி தான் பிரதானம். அந்த அக்னியாக இருக்கப்பட்ட தீபம் எந்நேரமும் வீட்ல இருந்தது, எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த வீட்ல கஷ்டங்களும், தரித்திரங்களும் தேவையில்லாம வராது. கஷ்டம், தரித்திரம் 2ம் ரொம்ப முக்கியம். இந்த 2மே தேவையில்லாம அந்த வீட்டுக்குள்ள வரவே வராது. ஏன்னா அங்க நிக்காது. ஏன்னா இதோடைய சுடரோடைய அம்சம், சுடரோடைய அக்னியோடைய சக்தி இந்த 2த்தையுமே சேர்க்காது. எந்நேரமும் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா.
அந்த மாரி பண்றதுக்கு, சரி இது என்னடா ஒரு ஓகே. இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா, எந்த வீட்ல கஷ்டமும், தரித்திரமும் வரலையோ, அந்த இடத்துல லட்சுமி கடாட்சம் பெருகும். லட்சுமி கடாட்சம் பெருகுனா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். பணம், பொருளுக்கு நமக்கு சுபிட்சம் இருக்கும். தேவையான விஷயங்கள் இருக்கும். கஷ்டங்கள்லாம் வராது. இந்த விளக்கு ஏத்துறதுனால இன்னும் பலாபலன்கள் அதிகம். அதாவது நோய் கொண்ட அசுப தேவதைகள் அண்டாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா, நோய் வருதுக்குன்னு சில கிரக நிலைகள் சரியில்ல நோய் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? வயசானா வர்றது வேற. இளம் வயசுலயே பல பேருக்கு நோய் வந்துரும். அதுக்கு என்னன்னா, நோய்க்கான அசுப தேவதைகளுடைய ஆட்கொள்ளல்னு சொல்லுவாங்க. கிரக நிலைகள் சரியில்ல, ஆட்கொள்ளல்னுவாங்க. இதெல்லாம் வராது. தேவையில்லாத வயதான காலத்துல வரக்கூடிய விஷயம் நியாயம். வயதுக்குட்பட்டவங்களுக்கு வர்றது அநியாயம். இதெல்லாம் தடுத்துரும். கண்டங்கள் இதெல்லாம் கரைச்சி எடுத்துரும். இதெல்லாம் இந்த விளக்குல ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அது. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்குற நேயர்களுக்கு இது ரொம்ப புதிய தகவலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேயர்கள் நிச்சயமா வீட்ல வந்து இத ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த நந்தா விளக்க பத்தி நெறைய புதிய விஷயங்கள எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.